அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ பாக்ஸ் கண்டென்ட் வந்து நம்ம வீடியோவா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். 10th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக் உடைய ஃபர்ஸ்ட் லெசன் லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ பாருங்க, ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ ஒரு இடத்துல ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால தான் வந்து அது நடக்கும். ஸோ ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷனுக்கு மாறுறதா இருந்தாலும் சரி, அல்லது மோஷன்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டுக்கு மாறுறதா இருந்தாலும் சரி, ஸோ நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம அப்படி கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு இருக்குது, ஸோ அதோட டோட்டல் கவுண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒருத்தரே ஃபோர்ஸ் கொடுப்போம், சம்டைம்ஸ் 2-3 பேர் வந்து ஃபோர்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி ஃபோர்ஸோடைய கவுண்ட் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? அப்போ ஒருத்தருடைய ஃபோர்ஸ் மட்டுமே, ஒரு ஃபோர்ஸ் மட்டுமே நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. எல்லா ஃபோர்ஸையும் வந்து ஈக்குவலா வந்து ஆட் பண்ணி தான் நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுக்க முடியும். ஸோ பாருங்க, அந்த மாதிரி நெட் ஃபோர்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான டேபிள் தான் இது. ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். Parallel forces are acting in the same direction. ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வைங்களேன், அது ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ நம்ம அதை வந்து இன்னொரு இடத்துக்கு பிளேஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்றோம், அப்போ மோஷனுக்கு மாத்திரம். அப்போ வந்து நான் என்ன பண்றேன், ஃபோர்ஸ் கொடுக்குறேன். என்னால ஒருத்தரால அதை பண்ண முடியாதுன்றதுனால நான் 2 ஃபோர்ஸ் வந்து எடுக்கிறேன். நான் என்னோட ஃப்ரெண்டை வந்து ஹெல்ப் கூப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து இங்க மெயின் கண்டிஷன் என்னன்னா சேம் டைரக்ஷன், parallel forces acting in the same direction. ஸோ பாருங்களேன், இதுதான் வந்து ஒரு வண்டி, இது ஒரு ஆப்ஜெக்ட். இதை வந்து நான் பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும். இதுதான் பர்சன் 1 நானு, இது பர்சன் 2 என் ஃப்ரெண்டு. ஸோ நான் வந்து இது என்ன பண்றேன், இந்த பக்கமா வந்து பார்த்து தள்ளுறேன். என் ஃப்ரெண்டும் என்ன பண்றாங்க, இந்த டைரக்ஷன்ல இழுத்துட்டு போறாங்க. ஸோ அப்ப 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல தான் வந்து ஆக்ட் ஆகுது இல்லைங்களா? அப்போ நாங்க 2 பேருமே கொடுக்குற ஃபோர்ஸ்னாலதான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறதுக்கான ரீசன் அந்த 2 ஃபோர்ஸுமே தான். அப்ப அந்த 2 ஃபோர்ஸையுமே நான் ஆட் பண்ணி போடணும் இல்லைங்களா? F1 + F2. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், என் ஃப்ரெண்ட் ஒரு 80 நியூட்டன் கொடுக்குறாங்கன்னா 180 நியூட்டன் ஃபோர்ஸ்னாலதான் அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது மூவ் ஆகி இருக்கும். அடுத்தது செகண்ட் கண்டிஷன் பாருங்க. Parallel unequal forces are acting in the opposite direction. ஸோ அதே மாதிரி பேரலா 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த ரெண்டுமே அன்ஈக்குவலா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கண்டிஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே சேம் டைரக்ஷன் சொல்லிட்டோம். அந்த இடத்துல அந்த ஃபோர்ஸ் ஈக்குவலா இருந்தாலும் சரி, ஈக்குவலா இல்லைனாலும் சரி, ஸோ 2 பேருமே 100 நியூட்டன் போட்டாலும் சரி, இல்ல 2 பேருமே வந்து வேறையா அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ், நான் ஒரு 100, அவங்க ஒரு 80, இல்ல நான் ஒரு 60, அவங்க ஒரு 40 அப்படி போட்டாலும் சரி, அந்த இடத்துல நோ ப்ராப்ளம். சேம் டைரக்ஷன்னாவே ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆர் அன்ஈக்குவல் ஃபோர்ஸ், அது வந்து டசன்ட் மேட்டர். இப்ப பாருங்க, ஆப்போசிட் டைரக்ஷன் வரும் பொழுது அது ஈக்குவல் ஃபோர்ஸா அன்ஈக்குவல் ஃபோர்ஸாங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இப்ப பாருங்களேன், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த பக்கம் இருந்து ஒருத்தர் வந்து இழுக்கிறோம், இந்த பக்கம் இருந்து ஒருத்தர் இழுக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் இருந்து இழுக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, இந்த பக்கம் இருந்து இழுக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா 80 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்ப கண்டிப்பா அந்த ஆப்ஜெக்ட் வந்து யார் இழுக்கிறவங்க பக்கம் போகும், இந்த 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க இழுக்கிற பக்கம் தான் போகும். ஏன்னா இவங்க போட்ட 100 நியூட்டன் ஃபோர்ஸ்ல 80 நியூட்டன் ஃபோர்ஸை வந்து இந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களும் 80 நியூட்டன் போடுறாங்க, இவங்க இந்த பக்கம் இழுக்கும் போது அவங்களும் அந்த பக்கம் இழுக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவங்களை விட இவங்க வந்து இந்த 20 நியூட்டன் ஃபோர்ஸ் எக்ஸஸா போட்டதுனால அவங்க சைடு வந்து அது வந்து அழகா வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து இழுத்துடுறாங்க இல்லைங்களா? அப்போ அன்ஈக்குவல் ஃபோர்ஸா இருக்கும் பொழுது F1 - F2 ஆர் F2 - F1 நீங்க எப்படி வேணாலும் ஃபார்முலா உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். மெயின் வந்து என்னன்னா 2 ஃபோர்ஸையும் மைனஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிறது தான் வந்து கண்டிஷனே. ஸோ அப்போ 100 - 80 அப்படின்னு போடுவோம். ஸோ 100 - 80னா 20 நியூட்டன் வருங்களா? அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல மூவ் ஆனதுக்கான ஒரே ஒரு ரீசன் அந்த 20 நியூட்டன் ஃபோர்ஸ் தான். ஏன்னா ரிமைனிங் அந்த 100ல ரிமைனிங் இருந்த 80 ஆப்போசிட் சைடு இருந்த 80 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து சமாளிச்சிருச்சு. தேர்ட் கண்டிஷன் பாருங்க. Parallel equal forces are acting in the opposite direction. ஸோ இப்பவும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் வந்து ஆக்ட் ஆகுது 2 ஃபோர்ஸுமே. ஆனா என்ன கண்டிஷன் இங்க ஒண்ணுன்னா சேம் ஈக்குவல் ஃபோர்ஸஸ். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் தான், ஆனா இந்த வாட்டி ஈக்குவல் ஃபோர்ஸ். ஸோ இங்க 100 நியூட்டன் போட்டாங்கன்னா இங்கேயும் 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, இங்க 80 நியூட்டன் கொடுத்தாங்கன்னா இங்கேயும் 80 நியூட்டன் கொடுக்குறாங்க. ஸோ அப்ப அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுங்களா? கண்டிப்பா மூவ் ஆகவே ஆகாது, அது அப்படியே தான் வந்து இருக்கும்.
ஸோ அப்போ எப்பவெல்லாம் வந்து ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து ஆக்ட் ஆகுதோ அந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா ஜீரோவா தான் இருக்கும். ஏன்னா 100 ஆப்போசிட்னாவே நம்ம மைனஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஈக்குவல் ஃபோர்ஸா இருக்கிறதுனால 100 - 100 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் இந்த பாக்ஸ். அடுத்தது பாருங்க, apparent weight of a person in a moving lift. ஸோ நம்ம லிஃப்ட்ல போகும் பொழுது இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி கூட வந்து நம்ம பார்த்திருந்தோம் இல்லைங்களா, வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல எல்லாம் வந்து பார்த்திருப்போம். ஸோ அப்ப லிஃப்ட்ல போகும்பொழுது நம்ம ரொம்ப லேசா வந்து கீழே இறங்கும் பொழுது ரொம்ப லேசா கீழே இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம பாடியில வந்து பெருசா வெயிட்டே இல்லாத மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து எந்தெந்த டைம்ல என்னென்ன மாதிரி இருக்குன்றதுக்கு வந்து அழகா கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நடுவில் இருக்கிற 2 வேண்டாம், இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸும் இந்த லாஸ்ட் பாக்ஸும் மட்டும் பாருங்க. லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட் வித் அன் ஆக்சலரேஷன் ஏ. ஸோ அந்த டைம்ல லிஃப்ட் வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்பியரண்ட் வெயிட் இஸ் கிரேட்டர் தென் தி ஆக்சுவல் வெயிட். ஸோ ஆக்சுவல் வெயிட்டும் அப்பியரண்ட் வெயிட்டும் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மெயின் விஷயமே. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா 4 கண்டிஷன் இருக்கு. மெயின் வந்து ஸ்டேட்மெண்டா கொடுக்கலாம் அல்லது மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கொடுக்கலாம். லிஃப்ட் இஸ் மூவிங் டவுன்வர்ட் வித் அன் ஆக்சலரேஷன் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் அப்வர்ட்ல மூவ் ஆகும் பொழுது அப்பியரண்ட் வெயிட் தான் வந்து கிரேட்டரா இருக்குது. இதுவே டவுன்வர்ட்ல மூவ் ஆகும் பொழுது அப்பியரண்ட் வெயிட் வந்து லெஸர் தென் தி ஆக்சுவல் வெயிட்டா இருக்குது. ஸோ மேல அப்வர்ட்ல மூவ் ஆகும் பொழுது கிரேட்டரா இருக்கும், கீழே டவுன்வர்ட்ல மூவ் ஆகும் பொழுது லெஸரா இருக்கும். லெஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட். லெஃப்ட் மூவே ஆகலைங்க, ரெஸ்ட்ல இருக்கு. அந்த டைம்ல அப்பியரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு தி ஆக்சுவல் வெயிட். மூவே ஆகலைன்னா அந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே இல்லையே, அப்போ அது வந்து ஈக்குவலா இருக்கும். லிஃப்ட் இஸ் ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி. ஸோ இப்போ வந்து லிஃப்ட் வந்து அப்படியே ஃப்ரீ ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல அப்பியரண்ட் வெயிட் வந்து 0வாக இருக்கும். ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். ஸோ இதோட இந்த பாக்ஸ் கண்டென்ட் முடியுது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க கண்டினியூஸா தெரிஞ்சுக்கணும்னா இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.